ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பணியிடம், அதாவது ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,600 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/10/2024, அதாவது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காசு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஐசிஐசி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, டேரெக்ட் வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். www.icici அண்ட் கேரியர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் .comனு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த ஜாப்ஸை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங்காக வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. லொக்கேஷனல் அண்ட் ஃபங்க்ஷனபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட் ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம, அதாவது இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஐசிஐசி பேங்க்கில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை இடத்துல இருக்குது, எங்கெங்கே லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஹேண்டிலிங் வந்து எப்படி இருக்கணும், அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி இருக்கணும், கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமரை வந்து எந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கால் பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வைல்டு சர்வீசிங் கஸ்டமர் கீப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ப்ராடக்ட் பேஸ் கஸ்டமர் நீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா பொறுமை இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது 3 ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் இருக்குது, உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டிலும் வேலை இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து இது பண்ணாங்கன்னு வையேன், அதில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்க கீ அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் அப்படி இல்லைன்னா இன்ஜினியர் அண்ட் எனி டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் கிராஜுவேட்டில் இருந்தாலும் சரி அண்ட் டிகிரியில் இருந்தாலும் சரி அண்ட் இன்ஜினியரிங்ஸில் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குட் ஸ்கில்லே இருக்கணும், அதாவது கோவப்படாமல் அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு 0லேருந்து 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு பாசிபிலிட்டி தான் உங்களுக்கு இருக்கணும். இதில் அப்ளைன்றதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த அப்ளை ஹியர்ன்றதை கொடுத்தாவே போதும், நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைன் அப்னு கொடுத்துட்டு நியூ ரிஜிஸ்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து சைன் அப்ன்றது நீங்கள் கொடுத்தாவே போதும், நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போயிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்யூமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த ரெஸ்யூமே நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுமானது. அண்டு இதுக்கான உங்களுடைய நேமு அண்டு உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய ஸ்பௌஸ் நேமு
அண்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்ப்ரவரி அட்ரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம், கிராஜுவேட் அண்ட் டிகிரி அண்ட் டிப்ளமோ படித்தவங்களுக்கு. சரிங்களா? ஸோ காய்ஸ்,